MP Developer launching Villa Vaibhavan October 4, 5 and 6 now at Sirseri and Kunratur. For booking call 7825806806. ரவுடி சீசிங் ராஜா என்கவுண்டர் செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சென்னையில் அரங்கேறிய இரண்டாவது என்கவுண்டரின் பின்னணியை அலசுகிறது இந்த தொகுப்பு. மேலும் தொடர் செய்திகளுக்கு இணைந்திருங்கள் தந்தியுடன். கடந்த வாரம் பிரபல ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜி என்கவுண்டர் செய்யப்பட்ட சம்பவத்தின் பரபரப்பு தணியாத சூழலில் சென்னையில் அரங்கேறியுள்ளது மற்றொரு என்கவுண்டர். மறைந்த ரவுடி ஆற்காடு சுரேஷின் நண்பரான சீசிங் ராஜாவை ஆந்திராவில் வைத்து குண்டுக்கட்டாக கைது செய்தது தனிப்படை போலீஸ். அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்ட போது நீலாங்கரை அக்கரை அருகே உள்ள பக்கிங்காம் கால்வாயில் ஆயுதங்களை பதுக்கி வைத்திருப்பதாக சீசிங் ராஜா தெரிவித்ததன் பேரில் அதை பறிமுதல் செய்வதற்காக வேளச்சேரி காவல் ஆய்வாளர் விமல் தலைமையிலான போலீசார் சென்றனர். அப்போது அங்கு மறைத்து வைத்திருந்த கள்ள துப்பாக்கியை எடுத்த சீசிங் ராஜா அதனை எடுத்து போலீசாரை நோக்கி சுட்டதாகவும், எதிர்பாராத விதமாக 2 குண்டுகள் வாகனத்தின் மீது பட்ட நிலையில் தற்காப்புக்காக ஆய்வாளர் விமல் சீசிங் ராஜாவை நோக்கி சுட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குண்டு பாய்ந்து படுகாயமடைந்த சீசிங் ராஜாவை அருகில் உள்ள மருத்துவமனைக்கு போலீசார் சிகிச்சைக்காக அழைத்து சென்றபோது அவர் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். தாம்பரத்தில் வசித்து வந்த ராஜா 9ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு கராத்தே மாஸ்டராக இருந்ததோடு தனது நண்பர்களுடன் அப்போதே அடிதடி போன்ற பிரச்சனைகளில் ஈடுபட்டு வந்துள்ளார். பின்னர் வாகன கடன் கொடுக்கும் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தவர் கடனை திருப்பி செலுத்தாதவர்களின் வாகனங்களை அடாவடியாக பறிமுதல் செய்ததால் அதுவே அவரின் அடைமொழியாக மாற சீசிங் ராஜா என பெயர் வந்திருக்கிறது. அப்போதே தாம்பரம் மார்க்கெட் பகுதியில் கோலோச்சிய பிரபல ரவுடியுடன் தொடர்பு ஏற்படுத்திக் கொண்ட அவர் மாமூல் வசூலிப்பது, ரியல் எஸ்டேட், கட்ட பஞ்சாயத்து செய்வது என ரவுடி சாம்ராஜ்யத்தை கட்டமைக்க தொடங்கினார். குறிப்பாக ஆந்திராவில் இரட்டை கொலை வழக்கில் முக்கிய நபராக மாறிய சீசிங் ராஜா பெரிய ரவுடியாக உருவெடுத்து சென்னை மற்றும் ஆந்திராவில் கொலை செய்து கூலிப்படை தலைவனாக மாறினார். சீசிங் ராஜா மீது 5 கொலை வழக்குகள், ஆட்கடத்தல், கட்ட பஞ்சாயத்து உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்கும் சூழலில் 5 முறை குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. போலீசாரின் நெருக்கடி காரணமாக ஆந்திராவில் உள்ள மனைவி வீட்டில் பதுங்கியபடி சீசிங் ராஜா சென்னையில் பல்வேறு குற்ற சம்பவங்களை நடத்தி வந்துள்ளார். கடந்த 2 ஆண்டுகளில் மிகப்பெரிய கூலிப்படை தலைவனாக உருவெடுத்த சீசிங் ராஜா ரியல் எஸ்டேட் தொழிலிலும் கால் பதித்து ஆட்களை கடத்தி பணம் கேட்டு மிரட்டும் செயலிலும் ஈடுபட்டு வந்ததாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில மாதங்களுக்கு முன்பு கூட வேளச்சேரியில் உள்ள மதுபான கூடத்தில் ஊழியரை மிரட்டியதாக வேளச்சேரி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இந்த புகாரின் அடிப்படையிலேயே ஆந்திராவில் வைத்து சீசிங் ராஜாவை கைது செய்தது தனிப்படை போலீஸ். இதற்கிடையில் சீசிங் ராஜாவை போலீசார் அத்துமீறி கைது செய்ததாகவும், போலி என்கவுண்டர் செய்ய திட்டமிட்டு இருப்பதாகவும் அவரது மனைவி சமூக வலைத்தளங்களில் வீடியோ வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் சீசிங் ராஜா என்கவுண்டர் செய்யப்பட்டார். சீசிங் ராஜா மனைவி பேசுகிறேன். காலையில் 9 மணிக்கு டிஃபன் வாங்கிட்டு வரணும் எங்கள் வீட்டுக்காரர் போனார். ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ண எங்கே போனார்னே தெரியல. அப்புறமா தான் தெரியுது தனிப்படை போலீஸ் வந்து எங்கள் வீட்டுக்காரர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. என் குழந்தை பிறந்து 1.5 மாதம் ஆகுது. நாங்கள் 3 பேருமே எந்த பிரச்சனையும் வேணான்னு நாங்கள் தனியாக வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ போலீஸ் வந்து என் வீட்டுக்காரர் அரெஸ்ட் பண்ணி போலி என்கவுண்டர் பண்ணுறதுன்னு சொல்லி பேச்சு வருது. எனக்கு பார்த்தா பயமாக இருக்குது. நான் என் குழந்தைய வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். தயவு செஞ்சு காக்காத்தோப்பு பாலாஜி என்கவுண்டர் செய்யப்பட்ட ஒரே வாரத்திற்குள் சென்னையில் அரங்கேறியுள்ள 2வது என்கவுண்டர் தமிழகத்தையே உலுக்கியுள்ளது. MP Developer launching Villa Vaibhavan October 4, 5 and 6 now at Sirseri and Kunratur. For booking call 7825806806.